ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். கடற்கரை சாலையில் இஸ்லாமியர்கள் தொழுது வழிபாடு. புதுச்சேரியில் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு போலி பங்கு சந்தையில் முதலீடு. ஓய்வு பெற்ற பேராசிரியரிடம் 54 லட்சம் ரூபாய் மோசடி. புதுச்சேரி காமராஜர் தொகுதியில் சாலையில் சிதறி கிடக்கும் குப்பைகள். நோய் உண்டாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 10ஆம் தேதி முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். பக்ரீத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் இஸ்லாமியர்கள் தொழுது அல்லாஹ்வை வழிபட்டனர். இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று பக்ரீத் எனப்படும் ஈத் அல் அதா என்பதாகும். இது தியாக திருநாளாகவும் இறை நம்பிக்கை மற்றும் பக்தியை வெளிப்படுத்தும் பண்டிகையாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இந்த பண்டிகையானது கொண்டாடப்படும் நிலையில் இறைவனின் கட்டளைக்கு இணைவாக தனது மகனை பலியிட துணிந்த இப்ராஹிம் நபியின் தியாகத்தை இந்த நாளானது நினைவு கூறுகிறது. மேலும் இந்த நாளில் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற விலங்குகள் பலியிடப்படுவதனால் இதற்கு குர்பானி கொடுப்பது என்று பெயர். மேலும் பலியிடப்பட்ட விலங்குகளின் இறைச்சி 3 பங்குகளாக பிரிக்கப்படும் நிலையில் ஒரு பங்கானது குடும்பத்திற்கும், மற்றொரு பங்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும், மற்றொரு பங்கு ஏழைகளுக்கும் வழங்கப்படுகிறது. இந்த நாளில் மக்கள் ஒன்று கூடி விருந்துண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் இஸ்லாமியர்கள் பக்ரீத்தை கொண்டாடும் வகையில் அல்லாஹ்வை தொழுது சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டு ஒன்று கூடி தொழுதனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்து ஓய்வு பெற்ற பேராசிரியரிடம் 54 லட்சம் ரூபாய் மோசடி நிகழ்ந்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த ராஜ்குமாரன் என்பவர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஆவார். அவரது சமூக வலைதள பக்கத்திற்கு பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று தகவல் வந்திருந்த நிலையில் அதனை உண்மை என்று நம்பிய அவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 18 தவணைகளாக 3 வங்கிக் கணக்குகளுக்கு 54,42,500 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் அவருக்கு தனி செயலியும் அதற்கான கணக்கு எண், ரகசிய எண்ணும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வங்கிக் கணக்கில் அவர் செய்த முதலீட்டிற்கு 96,03,669 ரூபாய் இருப்பதாக காண்பித்த நிலையில் அவர் அந்த பணத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்துள்ளார். ஆனால் அது முடியவில்லை என்பதால் தான் ஏமாற்றப்பட்டதை எண்ணி அதிர்ச்சியடைந்துள்ளார். மேலும் இது குறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் ராஜகுமாரன் அனுப்பிய பணம் அசாம் மாநிலத்தில் உள்ள வங்கிக் கணக்கிற்கு சென்றது தெரியவந்துள்ளது. அதனையடுத்து அந்த வங்கிக் கணக்கு யாருடையது என தீவிர விசாரணை மேற்கொண்டது. அசாம் மாநிலம் புராகான் கிராமத்தை சேர்ந்த அஜிபுர் ரகுமான் என்பவரது வங்கிக் கணக்கு என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 2 மணிக்கணினி மற்றும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட மின் சாதன உபகரணங்களையும் சைபர் கிரைம் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அதுலேருந்து நம்ம சீஸ் பண்ணி ஒன்றும் எடுக்கல. ஆனால் இப்போ இன்வெஸ்டிகேஷன் டீம் போனாங்க அசம்ல, அப்போ போயிட்டு அவங்க சர்ச் பண்ணி அவங்க சீஸ் பண்ணது 2 லேப்டாப்பு, ஒரு அந்த இன்டர்நெட் ஜியோ மோடமு, ப்ளஸ் ஒரு 2 lakh rupees கேஷ் இவங்க சீஸ் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. இது கோர்ட்டு மூலிமா நம்ம விக்டிமுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்குட்பட்ட சூரியகாந்தி நகரில் சிதறி கிடக்கும் குப்பையினால் நோய் உண்டாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் சிதறி கிடக்கும் குப்பைகளினாலும் பாதாள சாக்கடைகளாலும் நோய்கள் உண்டாகும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் சிலருக்கு கொரோனா தொற்றும் பரவி வரும் நிலையில் காமராஜர் தொகுதிக்குட்பட்ட சூரியகாந்தி நகரின் 2வது குறுக்கு தெருவில் குப்பைகள் சாலையில் சிதறி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்கள் உண்டாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நகராட்சித்துறை ஊழியர்கள் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும், நகராட்சித்துறை ஊழியர்களின் அலட்சிய போக்கானது அதிகரித்து வரும் நிலையில் காமராஜர் தொகுதியில் ஏற்படும் நோய் அபாயத்தை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும்
பொதுமக்களின் அச்சத்தை தீர்க்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் அப்பகுதியின் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் தேதி முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநில பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவி வரும் நிலையில் இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஜூன் 8ஆம் தேதி மிதமான மழை பெய்யும் என்றும் தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் ஜூன் 9ஆம் தேதி இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வரும் 10ஆம் தேதியில் இருந்து கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வரும் 12ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதே நேரம் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் ஜூன் 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகி உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக்கில் 15,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் ஜூன் 7ஆம் தேதி வரை மட்டுமே விண்ணப்பிக்க கடைசி நாள் என்று சென்டாக் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை குழு மூலம் மருத்துவம், பொறியியல், நர்சிங், கலை அறிவியல் ஆகிய படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கையானது நடைபெற்று வந்த நிலையில் அதன்படி 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான நீட் அல்லாத படிப்புகளுக்கு கடந்த மே 12ஆம் தேதி முதல் சென்டாக்கில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வந்த நிலையில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு ஜூன் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்டாக் இணையதளத்தில் 15,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் 13,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்களின் அனைத்து சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்துள்ளனர். மேலும் ஏற்கனவே நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதால் இனி காலக்கெடு நீடிக்கப்படாது என்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஜூன் 7ஆம் தேதி கடைசி நாள் ஆகும் என்று சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு உலகம் எங்கும் வாழும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் குறிப்பாக புதுச்சேரி வாழ் மக்களுக்கு தனது மனமார்ந்த பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களையும் மனித குலத்தின் மேன்மைக்காக நபிகள் நாயகம் போதித்த தியாகம் என்றும் சகோதரத்துவம், அன்பு, ஈகை ஆகிய நெறிகளை பின்பற்றி நம் அனைவரும் அறவழியில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாள் உணர்த்துகிறது என்று புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மனித குலம் தழைப்பதற்கு தியாக உணர்வும் ஈகை குணமும் இன்றியமையாதவை என்பது தனது வாழ்வின் மூலமாக உலகிற்கு எடுத்து காட்டியவர் இறை தூதரான நபிகள் நாயகம் என்றும் அல்லாவின் மீது அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு ஆழமான பக்தியின் வெளிப்பாட்டை இந்த நாள் நினைவூட்டுகிறது என்றும் எனவே புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 6 பேரிடம் 2.86 லட்சம் மோசடி செய்த வழக்கில் சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த ஒருவர் ஆன்லைனில் சூதாட்டம் தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என்று இருந்துள்ள நிலையில் இது உண்மை என்று நம்பிய அவர் 2.5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் நல்லவாடு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் என்று மர்ம நபர் கூறியதை நம்பி 27,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். அதேபோல் கலித்தீர்த்தால்குப்பம் பகுதியை சேர்ந்த ஒருவர் தனது மொபைல் போனில் உள்ள செயலியின் மூலம் மர்ம நபர் பணம் கேட்டு லிங்க் அனுப்பியுள்ளார். அதனை அந்த நபர் கிளிக் செய்த போது அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 24,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கரியாமத்தூரை சேர்ந்தவரிடம் மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 22,000 ரூபாய் திருடப்பட்டுள்ளது. அதேபோல் வெளியனூர் அடுத்த சுல்தான்பேட்டை பகுதியை சேர்ந்த நபரின் புகைப்படத்தை மார்பிங் செய்து மிரட்டி 3,000 ரூபாய் பறித்துள்ளனர். முத்தியால்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் இணையதளத்தில் ஆடை வாங்குவதற்கு 5,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் மட்டும் 6 பேரிடம் மொத்தம் 2,86,000 ரூபாய் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். மேலும் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் சொரப்பூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு அக்னி வசந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் சொரப்பூர் கிராமத்தில் எழுந்தள்ளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு முன்னதாக ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் செய்யப்பட்டு திரௌபதி அம்மனுக்கு இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதனை தொடர்ந்து நாதஸ்வர குழுவினரின் நாதஸ்வர கச்சேரியானது நடைபெற்றது. அதற்கு முன்னதாக அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராம மக்கள் மற்றும் சொரப்பூர் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மின்துறையில் இளநிலை பொறியாளர் பணிக்கான தேர்வு ஜூன் 8ஆம் தேதி 6 மையங்களில் நடைபெற உள்ளது.
புதுச்சேரி மின்துறையில் 73 இளநிலை பொறியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வானது ஜூன் 8ஆம் தேதி புதுச்சேரியில் 6 மையங்களில் நடைபெற உள்ளது. அதன்படி முதல் தாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரையும், இரண்டாம் தாள் மதியம் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையும் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் என்றும், நுழைவு சீட்டில் தங்களது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்டி கையொப்பமிட்டு எடுத்து வர வேண்டும் என்றும், மேலும் விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டுடன் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், பான் கார்டு இவற்றுள் ஏதாவது ஒன்றின் அசலை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். தேர்வர்களின் விரல் ரேகை பதிவு செய்யப்பட்ட பின்னரே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும், தேர்வர்கள் உரிய நேரத்திற்கு முன்னரே தேர்வு மையத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும், தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் சரியாக காலை 9:30 மணிக்கும் மதியம் 2 மணிக்கும் மூடப்படும் என்றும், அதற்கு பின்னர் வரும் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8980 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1140 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.